போலி சான்றிதழ் தயாரித்த முஸ்லிம் பெண்மணி உதவிய அசௌதீன் உவைசி, சிம்லாவில் லவ் ஜிஹாத், வீகச்சிப்பிக்கு உதவி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஊர்வலம், அதிர்ந்து போயிருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பெண்ணின் ஹிஜாபை கழட்டிய உர்சுலா ஹேர்மான், இந்து சகோதரர் ஆயிஷ், அல்லாவின் அடியானார், அலறி துடிக்கும் யோகி, சிறையில் அடைக்கப்பட்ட சாந்தினி, கூர்மையான ஆயுதங்களால் குத்தி கொல்லப்பட்ட தலித், பாஜக ஆளும் உத்தரகாண்டில் பயங்கரம். இப்படி இன்னைக்கு இந்திய அளவில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் அதனுடைய உண்மை தன்மையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவினுடைய பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தானேவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் தாங்க. தானேங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான மக்கள் வாழ்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாயும் பிள்ளையும் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய டிடெக்ஷன் கேம்ப், அதாவது ஒரு முகாமில் அவங்க போடப்படுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்கிறாங்க. அவங்க என்ன காரணம்னா, அவங்க மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க, வங்கதேசத்தில் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க அந்த பெங்காலி மொழி பேசுகிறாங்க. மொழி பேசுகிற காரணத்தினால அவங்கள போலீஸ் பார்க்குறப்பயே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவங்க பங்களாதேஷ்காரங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி முடிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து சங்க பரிவாரர்கள், பாஜகவினுடைய அமைச்சர்கள் யாரை பார்த்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் என்னன்னு சொன்னால், நீ பங்களாதேஷை சேர்ந்தவன், நீ பங்களாதேஷை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு நோய் அவங்களுக்கு இன்னைக்கு தலைக்கு ஏறி போயிருக்கு. அதனால யாரை பார்த்தாலும் இப்படியான வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சங்க பரிவாரர்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் காவல்துறை அதிகாரிகள் கூட அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க. இல்லை, அந்த சங்கி சிந்தனை பிடிச்சவங்க அப்படி இருப்பாங்க போல. ரெண்டு தாய் ஒரு புள்ள அவங்கள போய் கைது பண்ணுறாங்க. கைது பண்ண உடனே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ருபீனா அமர் பாட்டேல்னு சொல்கிற AIMIM, அதாவது அசௌதீன் உவைசி கட்சியை சேர்ந்த இந்த ருபீனா அப்படிங்கிறவங்க இவங்க மகளிர் அணியுடைய தலைவியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தானேவுக்கே நேராக போகிறாங்க. போய் அந்த கேம்ப்லேயே நீங்கள் யாரை பிடிச்சிருக்கீங்க, என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட கேட்கும்போது, இவங்க வந்து அந்நிய நாட்டவர், இவங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க, ஆதார் கார்டு இவங்க கொடுக்குற ப்ரூஃப்லாம் எல்லாம் டூப்ளிகேட்டுங்க, இந்த நாட்டுக்காரங்களும் கிடையாது, நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரி பேசின உடனே ருபீனா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கீங்க, எந்த ஒரு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கேன், இந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய் பதில் சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு. உடனே ருபீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சி ஆள்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த காவல் நிலையத்தில் பேசுகிறாங்க. பேசினவுன்னா, ஆமாம் இவங்க இங்கே தான் இருக்கிறவங்க, அவங்க வெளிநாட்டவர்லாம் கிடையாது அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. இது சொல்லப்பட்டவன ருபீனா சொல்கிறாங்க, இன்னைக்கு எல்லா விதமான தகவலும் காவல்துறை அதிகாரிக்கு கொடுக்கப்பட்டாலும் குடியுரிமை அப்படிங்கிற அந்த வரவு கீழே இது வரலன்னு சொல்லி நிர்பந்தமாக ஒரு தாயையும் ஒரு சின்ன பிள்ளையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த முகாமில் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. எல்லா ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டு கூட இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எதை அங்கீகரிச்சிருக்கோ அதை கொடுத்து கூட இன்னைக்கு அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் விடுவிக்காத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கண்டன குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், லவ் ஜிகாத். டே, இஸ்லாத்தில் லவ், நீங்கள் சொல்கிற லவ் எதுவுமே இல்லை. இன்றைக்கி உலகத்தில் லவ்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை, லவ்ங்கிற பேரில் அசிங்கத்தையும் அனாச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டு கேவலமாக நடவடிக்கை ஈடுபடுறாங்களா, அது இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. எப்படி பெண்ணுக்கு இஸ்லாத்தில் கற்பொழுக்கத்தை போதிக்கிறோ அதுக்கு நிகராக ஆணுக்கு போதிக்குது. குல்லுல் முஃமினூன யகது மின் அப்சாரிஹிம், நீங்க பெண்களை பார்த்தா அவங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்லாம் ஆண்களுக்கு வலுவான ஒரு கட்டளையை பிறப்பிக்குதுங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, முஸ்லீம்கள்லாம் லவ் ஜிகாத் பண்றாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இந்த மொட்டை இருக்கான்ல, வாயில் தப்பா வந்துச்சு, மொட்டை அடிச்சிருப்பார்ல யோகி, தெரியாதுல உங்களுக்கு, அதனால அப்படி சொல்லி காட்டினேன், மொட்டை அடிச்சிருப்பார்ல யோகி, அவர் அந்த பிரச்சாரத்தை செய்கிறாரு. இதனுடைய தாக்கம் எங்க போகுதுன்னா, சிம்லா அளவில் போகுது. சிம்லாவில் இருக்கக்கூடிய உபேதுன்னு ஒரு 22 வயசு ஆளு, அந்த ஆள் என்ன பண்ணா 16 வயசு பிள்ளைய வந்து என்ன பண்ணிட்டாருன்னா லவ் ஜிகாத் பண்ணிட்டாரு. லவ் கூட நடந்துக்கூடாது, ஜிகாத் பண்ணுறதுக்கான வேலை இருக்குதாங்க. ஏடா அங்கே பார்க்குறதே இஸ்லாத்து அடிப்படையில் தப்பு, அது லவ் ஜிகாத்னு சொல்ல முடியுமா? சரி, அப்படியே செஞ்சுட்டாருன்னா போக்சோ சட்டத்தை போட வேண்டியதானே, போட்டு அவரை கைது பண்ண வேண்டியதானே, சிறைச்சாலை தூக்கி போட வேண்டியதானே, அதுக்கு என்ன தண்டனை இருக்கோ அதை கொடுக்க வேண்டியதானே, அதுவும் பிரச்சனையே இல்லையே. ஆனால் அதை செய்யலை.
அங்கே போகக்கூடிய விஹெச்பியினுடைய தேவ்பூமி சங்கார்ஷு சமீதியின் பொறுப்பாளராக கூடிய சாங் செயலின்னு ஒருத்தன் பேரை பாருங்களேன், சாங் செயலி. இந்த சாங் செயலி என்ன பண்ணுறான்னா அங்கே போயிட்டு கேஸெல்லாம் போடக்கூடாது, காவல்துறை அதெல்லாம் கேஸெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சட்டத்தை தன் கையில் எடுத்து இதை தடுத்து அந்த தேவ்பூமி அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய சங்சாலி இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அங்கே போய் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனுடைய அடியாட்கள் மதன்குமார், விஜய் சர்மா போன்றவர்களை அனுப்பி இந்த மாதிரி அவனா செய்யறானா பார்க்கறானா அவனை பிடிச்ச அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி அனுப்புறான். அப்படி அனுப்புன உடனே சிம்லாவுடைய கடை தெரு பகுதிக்கு போகப்படுது. அப்படி போனா அந்த இடத்துல இந்த பிரச்சனைக்கே சம்பந்தம் இல்லாத உபேதுல்லான்னு ஒருத்தர் கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கடை நடத்திக்கிட்டு ஏதோ ஒரு கடை மாதிரி வச்சுக்கிறாரு. அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி ரோட்டில் அடிச்சு அதை வீடியோவை எடுத்து அதை வீடியோவை போட்டு விட்றாங்க. வீடியோவை போட்டவுடனே அது பெரிய அளவுக்கு பரபரப்பாகி அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், மனிதநேயம் படைச்சவங்கலாம் உடனே கண்டன குரலை எழுப்பினோன்னு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? உடனே காவல்துறை இது ஆக்ஷன் எடுத்தானும்ல. ஏன்னா வைரலாக தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், மித்தபடி அதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்ல. அப்படி தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. அது பாஜக ஆளக்கூடிய இடங்களில் சொல்லவே தேவையில்லை. உடனே வைரல் ஆனவுடனே அந்த 2 பேரும், அந்த விஜய் சர்மாவும் மதன் தாக்கூரும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட உடனே ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட்ல சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் இருக்கான்ல, அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து ரோட்டை பிளாக் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு? இந்த மதன் தாக்கூரும் விஜய் சர்மாவும் ரோட்டில் அடித்து ஷோவாக கூப்பிட்டு போனாங்க லவ் ஜிகாத்துங்கிற பேரில். அவனுக்கு ஆதரவாக அவங்க விடுதலை செய்யணும்னு இன்னொரு முஸ்லீம், இந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட முஸ்லீம் வாடனை கூப்பிட்டு நீனும் சேர்ந்தா போராடணும் அப்படின்னு சொல்லி போராட வச்சு, பார்த்தீங்களா முஸ்லீம்களே இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய தில்லு முள்ளு வேலையை இன்னைக்கு பாஜக சங்க பரிவாளர்கள் சிம்லாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்து மதத்தை சேர்ந்த ஆயுஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரர், இவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக அவர் எந்த விதமான உலகத்துடைய எந்த எதிர்பார்ப்பையும் நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை காரணமா அவர் யாரை எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா, யாருடைய பிரச்சாரத்தை கேட்டாருன்னு சொன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முகமது இஸ்ரார்னு ஒரு மார்க்க அறிஞர், இஸ்லாத்துல குரானுடைய விளக்க உரைகள்லாம் கேட்டு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாரு. சுன்னை, அது மட்டும் இல்லாமல் சாந்தினின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை, சாந்தினி குரேஷிங்கிற ஒரு பெண்ணை திருமணமும் செய்து கொள்றாரு. செய்து கொண்டு பெரிய பிரச்சனையாகுது. இந்த ஆயுஷ் அப்படின்னு சொல்கிற இந்த சகோதரருடைய தகப்பனார் தேவராஜ், அவர் ஒரு தொழில் அதிபர். அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த சாந்தினி அப்படிங்கிற குடும்பத்து மேலேயும் சாந்தினுடைய தகப்பனார், அவர் பேர் இஸ்லாம், அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. என்னென்னா, மதமாற்றம் பண்ணி காசுக்காக பணத்துக்காக என் பிள்ளைய ஆயுஷை மதமாற்றம் பண்ணிட்டாங்க, அவன் வீட்டுக்கே வர்றதில்லை, எங்களை கண்டுக்கிறதே இல்லை, இந்த சொத்துக்காக தான் இப்படி இந்த குடும்பம் பண்ணியிருக்குன்னு சொன்ன உடனே அவர் விரும்பி தான் வந்தார். எந்த கேள்வியும் இல்லாமல் சாந்தினியும் அவருடைய தகப்பனாரும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. சிறையில் அடைக்கப்பட்டவனை, ஜெயிலில் போடப்பட்டவுடனே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆயுஷ் இருக்கிறாரு, ஆயுஷ் மாலிக்னு தான் பேரை மாற்றிக்கிறாரு. அவர் வெளியிலேருந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோ பாருங்களேன், அவர் தாடிடு சுப்பா இப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் போட்டு, நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இஸ்லாத்துக்கு வரலைங்க, நான் படித்தேன், பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் பின்பற்றினேன், நான் காசுக்காக தான் இன்னைக்கு என் மனைவி என்னை மாற்றினாங்கன்னு சொல்லி நீ தவறாக சொல்லியிருக்கிறீங்க, இன்னைக்கு என் தகப்பனார் சொத்து தானே நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க, அந்த சொத்து எனக்கு தேவையில்லை, அந்த சொத்தை என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய உறவினர், அவருடைய உறவினர்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம் அல்லாத உறவினர்கள், அவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துருங்க, காசுல எனக்கு ஒரு பெரிய முக்கியம் இல்லை, நான் பெருசா நினைக்கிறதே இஸ்லாம்ங்கிற இந்த சொத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமும் கூட நான் என் குடும்பத்து உறவு முறையை இஸ்லாம் நேசிக்க சொல்லுது, நான் அதையும் நேசிக்கிறேன், இந்த குடும்பத்தையும் நேசிக்கிறேன், எனக்கு காசு முக்கியம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு பரவலா எல்லாரும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம், அதாவது ஆயுஷ் மாலிக் எதை விரும்பினாரோ, எதை நேசித்தாரோ, அந்த குரான் உங்களுக்கு இலவசமா வேணும்னா நம்ம பேட்டை டிவி சார்பாக இந்த நம்பரை கொடுக்குறோம், இதை எடுத்துக்கங்க, தொடர்பு கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரான் இலவசமாகவே வழங்கப்படும். குறிப்பாக இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு அப்படிங்கிற செய்தியாக ஒன்று சொல்லிக்கிறோம். இதனாலவே என்னவங்க, யோகி இன்னைக்கு உத்தரப்பிரதேச நடந்திருக்கக்கூடிய ஒரு மீட்டிங், ஸ்ரீ ராம் கதா மகேந்து சௌத்ரி அதன்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராம், 9 நாள் ப்ரோக்ராம், அவங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், அதை கொதை சொல்லல. அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருக்கக்கூடிய அவர் அங்க சில வார்த்தைகளை பேசுறார். என்னன்னா, இந்தியா ஒரு தர்மசாலா கிடையாது, இந்தியா எப்படிப்பட்ட தெரியுமா, ராமர் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அதுதான் இந்தியா, அதை ஏற்றுக்கொள்ளாத யாரையும் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காரு இன்னைக்கு.
அவரை எடுத்துக்கிட்டாதான் நான் இந்தியா அப்படிங்கிற மாதிரியும் இதில் ஏதாவது ஒரு நம்ம கருத்து சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவே நேசிக்கலன்னு இட்டுக்கட்ட ஒரு வேலையும் இன்னைக்கு அவர் ஈடுபடக்கூடிய வேலைகளை சங்க பரிவாரம் நல்லா செய்வாங்க. ராமரை ஏற்றுக்கிட்டாதான் இந்தியா. ராமரை ஏற்றுக்காத எத்தனை பேர் இருக்க? கிறிஸ்துவரை பற்றி என்ன சொல்ல போகிற? முஸ்லீம் நாங்கள் ஏற்றுக்கலப்பா, எனக்கு என்ன பயம், ஏற்றுக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதான் இப்போ மாறு, என்ன பண்ண போகிற? இப்போ போடா டேய் போடா அப்படின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க பதிவு. நம்ம இல்லை, அந்த நாட்டிலே சில பேர் அப்படி பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவர் சொல்ற மாதிரி இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் கிடையாது. அவங்களுடைய மத உரிமையை பின்பற்ற சொல்லி அவங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 2114 அந்த அனுமதியை வழங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் இதே உத்தரப்பிரதேசலுங்க ஃபாரூக் பாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தன்காரி ஹந்தி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கிஷோன் பியாரின்னு ஒரு அம்மா, அவங்களுடைய கணவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபு இறந்து போயிடுறாரு. பென்ஷன் வாங்குறதுக்கு இன்றைக்கி அந்த அம்மா வெளியில் போக முடியாத நிலை ஏற்படுது அவங்களுக்கு. ஏன்னா பேக் போன் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, காலில் நடக்க முடியல. என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்கில் உனக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான், அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தால் தான் பைசா தருவேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஞாபகம் இருக்கலாம், இறந்து போன ஒரு ஆளை கூப்பிட்டா தான், அவரை கூப்பிட்டு வந்தால் தான் பைசா தருவேன், பேங்க்கில் அந்த ப்ரூஃப்லாம் கேட்டவுடனே நோண்டி பணத்தையே தூக்கிட்டு போன சம்பவத்தெல்லாம் நம்ம வீடியோவை ஆதாரமாக காட்டியிருக்கோம். அது மாதிரி இந்த அம்மாட்ட சொன்னோம்னா இந்த அம்மாவுக்கு போக வசதி இல்லாமல் எப்படின்னா சாதாரண நம்ம தள்ளு வண்டின்னு சொல்லுவோம்ல, பள்ளங்கள்லாம் வைப்பாங்களே, அந்த தள்ளு வண்டியில் கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த அம்மா படுத்துக்கிட்டே போய் பேங்க்கில் பென்ஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ வைரலாகி இதை பல பேர் பரப்பி கண்டன குரல்களை எழுப்புனனால இன்னைக்கு அந்த பேங்க் மேனேஜரே வந்து அந்த பொருளாதாரத்தை அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போயிருக்கான். வீடியோ எவ்வளோ வைரலானா அதுக்கு நியாயம் கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் மட்டும் இல்லைங்க. யோகி, உன் நாட்டில் இருக்க பிரச்சனையை பாரு, மக்களுடைய நிலைமை பாடுறா. அவன் எதை பின்பற்றான், அவன் என்ன சாப்பிட்றான், அவன் என்ன பேழ்றான், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு இன்னைக்கு பல பேர் பேசிக்கிறாங்க. உத்தரகாண்ட் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. பாஜக ஆளக்கூடிய எந்த இடத்துலையுமே மனிதர்களுடைய மேம்பாட்டை பற்றியோ நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியோ பேசுறதில்லை. உத்தரகாண்டில் ஒரு தலித் சிறுவனுங்க பார்த்தீங்கன்னா கூர்மையான ஆயுதத்தில் குத்தி கொல்லப்படுறான். அவருடைய தகப்பனார் சொல்கிறாரு, என் பையனை ரூமில் அடைச்சி வச்சு கூர்மையான ஆயுதத்தில் சொல்ல முடியாத பகுதிகளில் உடம்பு முழுவதும் அவனை செதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அது வீடியோவும் எடுத்து வெளியில் இட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ எங்களுக்கு கிடைக்கல. என்ன காரணம்? உயர் ஜாதி என்று கருதப்படக்கூடிய ஒரு பெண்ணை என் மகன் விரும்பினா, அதனால தான் உயர் ஜாதி என்று கருதப்பட்ட பல பேர் அவங்களை கருதிக்கிறாங்க. அவன் தான் உயர் ஜாதி. என்னடா உயர் ஜாதி? உனக்கு 2 கண்டு தானே, உனக்கு 2 கை தானே, நாங்கள் போகிற மாதிரி தான் நீனு போகிற, நாங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி தான் நீனு வாஷ் பண்ணுற, பெரிய என்னடா உயர் ஜாதி? கருப்பு வெள்ளை இதில் எவன்டா உயர் ஜாதி? ஒன்றுமே கிடையாதுங்க. இவன் உயர் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு அந்த உயர் ஜாதியினுடைய எண்ணம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்கள். அந்த பையனை குத்தி கொன்றுருக்காங்க கொடூரமாக. அதனுடைய தகப்பனார் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. தாய் கண்ணீர் விட்டு அழுது உங்கள் குடும்பமே இன்னைக்கு மருத்துவமனைக்கு வெளியில் நின்று நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் இந்த தலித் சிறுவனுடைய பேர் வரல சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அந்த தலித் சிறுவன் நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களுடைய வேதனையை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் இந்திய அளவில் மிக கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகளில் ஒன்றா இருக்குது. சரி, ஓகே. இது மாதிரி நேஷனலில் இந்தியா முழுவதும் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தொடர்ந்து அணிந்து கொள்வதற்காக நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறந்துடாம இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.